கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனம். நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நன்னாளில் நம்மோடு கடந்து வந்து நம் இருதயம் எப்படி இருக்க வேண்டும், நாம் கர்த்தருக்குள்ளாக எப்படி நிலை பெற்றிருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் போதிக்கிற விதமாய் இந்த வார்த்தையை நமக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்நாளில் அநேக பாடுகளுக்கும் அநேக இன்னல்களுக்கும் உட்படுத்தப்படுவான். சவுல் அவனை துரத்தும் பொழுது சவுலுக்காக தப்பி ஓடி சிங்கத்தின் கெபிகளிலும் பித்தனை போலவும் நடித்ததையெல்லாம் நம் வேதத்திலே காண முடியும். அவ்வாறு அவன் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவனோடு இருந்த ஒரு மனிதனாகிய தோவேக்கு என்பவன் சவுலிடத்திலே வந்து அறிவித்து விடுகிறான். ஆசாரியர்கள் அநேகர் தாவீதுக்கு உதவி செய்து இருப்பார்கள். கோலியாத்தின் பட்டயத்தை தாவீதுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பார்கள். இதனால் அந்த ஆசாரியர்களை எல்லாம் கொன்று போடும்படியாக சவுல் தன்னுடைய போர் வீரர்களையும் ஊழியக்காரர்களையும் அனுப்பும் பொழுது ஆசிரியர்களுக்கு விரோதமாய் தன் கரங்களை நீட்ட தன்னுடைய வீரர்கள் மறுத்து விடுவார்கள். அப்பொழுது அங்கிருக்கிற அந்த தோவேக்கு என்பவனிடத்திலே இந்த சவுல் சொல்லி அந்த ஆசாரியர்களை கொன்று போடும்படியாக ஆணையிடுவான். அதற்கு அந்த தோவேக்கு என்பவன் சம்மதித்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஆசாரியர்களை, ஏபோத்து சணநூல் அணிந்திருந்த 80 ஆசாரியர்களை கொன்று போட்டதாய் நாம் 1 சாமுவேல் 21வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோமேயானால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மனிதனை குறித்து தான் தாவீது இந்த சங்கீத பகுதியிலே பாடுகிறான். அவனுடைய நாவு எப்படியாப்பட்ட நாவு என்றால் தீட்டப்பட்ட சவரன் கத்திக்கு சமானமாய் சொல்லி இந்த இடத்துல நமக்கு தெரிவிக்கிறான். இப்படிதான் மனிதர்கள் தங்களுடைய நாவுகளில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால் மற்றவர்களை வீழ்த்தி விடுகிறார்கள் என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மனிதர்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற தீய வார்த்தைகள் மனிதர்களை காயப்படுத்தி ஆற்ற முடியாத புண்களை ஏற்படுத்தி விடுகிறதா இந்த வேத வாக்கியம் நமக்கு உணர்த்தும். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறான், நீ கேடு செய்ய எத்தனம் செய்வதென்ன, கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்திக்கு சமானமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற விதமாய் இந்த இடத்திலே பாடுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு இந்த வேத வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நம்மளுடைய நாவுகள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற நாவாய், கர்த்தரை ஆராதிக்கிற நாவாய், நல்வார்த்தைகளை பேசுகிற நாவாய், நலமானதை மற்றவர்களுக்கு ஆசிர்வதிக்கிற நாவாய் இருக்க வேண்டுமே தவிர தீய வார்த்தைகளையும் தீய எண்ணங்களையும் பொய்களையும் சொல்லி மற்றவர்களை புண்படுத்தாதபடிக்கு நம்முடைய நாவு கர்த்தருக்குள்ளாக பிரியப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் நாவுகளை கர்த்தருக்குள்ளாக நாம் பிரியப்படும்படியாக நடக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருக்கு உகந்த வார்த்தைகளை நாம் பேசுவோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்துவோம். அப்படியாப்பட்ட கிருபை கொடுக்கும்படியாக இந்த நாளில் நம்மளை தாழ்த்துவோம், கர்த்தர் கரத்தில் அர்ப்பணிப்போம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளை அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.